கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளில் எல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். நீர் உள்ளி திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் ஒலிப்பீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். நமக்கு பொதுவாய் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமான பரிசுத்த சபையை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்றும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய ஜெபம். பரலோக எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதாக, எங்களுடைய ஆகாரத்தை தாரும். எங்களால் அறிவோர் எங்கள் பாவங்களை வந்தியோ எங்களை சர்வதேச நாமத்தில் இணைத்து காத்துள்ளோம். ராஜ்யமோ வல்லமையோ மகிமையோ என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். சிருஷ்டிப்புகளில் மனிதன் விசேஷமாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் 6 அறிவு உள்ளது மனித பிறப்பு என்பார்கள். அவருடைய எண்ணத்தினால் நாம் உருவாக்கப்பட்டோம். அவருடைய ஆலோசனையின்படி முழுமையாக அவரையும் இவ்வுலகில் நம்மை மனிதனாக படைத்தார். பரலோகத்தையும் தேவ தூதர்கள் பற்றியும் அவன் அறிய வேண்டும் என்று நம்மை உருவாக்கினார். ஆண்டவரின் படைப்பை பார்த்து அவருடைய மகத்துவத்தை போற்றவும் உருவாக்கப்பட்டிருக்கிறான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் அவற்றை பற்றி தியானிப்பது மிக அவசியம். அது ஆசீர்வாதத்திற்குரியது. நமக்கு நித்திய ஜீவனை
தருகிறது. சங்கீதம் 139 3 8 வரை. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இவற்றையெல்லாம் நாம் தியானிக்க வேண்டியவை. அதுக்கப்புறம் 13 18 வரை வாசியுங்கள். நீர் என் உள்ளிந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிவிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடத்திலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதி இருக்கிறது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிறோம் அதிகமா. நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். ஆமென். ஐந்து மானிடரை பிறத்தல் ஐந்து என்று ஆதிகாலத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியது இந்த வேதத்தில் இருந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் எப்படி இருக்கிறோம்? கூன் குருடு செய்வதே மூலம் அப்படி இல்லாமல் நம்மளை நேர்த்தியாக படுத்தியிருக்கிறார். அப்படி இருந்தால் நாம் தாமதாக அவரை நாம் பணிந்து கொள்கிறோம். இவற்றையெல்லாம் எண்ணி யோசித்து பாருங்கள். எவ்வளவு அழகாக நம்மை அவர் சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். அதே 139 சங்கீதத்தில் 24 வசனம். வேதனை உண்டாக்காமல் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். நம்மை எப்படி நடத்துகிறார்? அவரு நித்திய வழியில் நல்ல கற்பனையோடு அவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். பல ஆச்சரியமான உண்மையை தாவீது பரிசுத்த ஆவியினால் எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்தில் அவர் தான் எழுதியிருக்கிறார், பாடியிருக்கிறார். அதை நாம் காண்கிறோம். ஆண்டவரின் மகத்துவம் மனிதனின் வாழ்வில் எத்தனை ஆச்சரியத்தை ஆராய முடிகிறது. மனிதனின் வாழ்வில் சகலத்தையும் அவர் தந்திருக்கிறார். அதில் மறைபொருள் ஒன்றுமே இல்லை. இந்த உலகில் தெய்வீகத்தை புரிந்து கொள்ள இது இந்த பைபிள் உதவுகிறது. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் நமக்கு என்ன தேவை என்பது அவர் முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் தேவையே இல்லை. ஆனால் அவரை கீழ்படிந்து நம்ம எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? தானியை போல 3 தடையும் நாம் தொழுது கொள்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஞானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓட முடியும்? ஆமென். அவருடைய கட்டளையிலிருந்து நாம் எங்கே ஓட முடியுமா? வானத்தில் ஏறினாலும் எதைய சொன்னார், ஐயா நீ கீழே எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் போனாலும் கடையில் ஆனது அங்கேயே இருப்பார். ஆமென். நித்திய வழியிலே நடத்தும் என தாவீது கூறியிருக்கிறார். நித்திய வழியிலே நாம் நடந்து கொள்ள வேண்டுமாய் தாவீது இந்த சங்கீத புத்தகத்தில் கூறியிருக்கிறார். ஆமென். இந்த சங்கீதத்தை நாம் ஓரளவு தெரிந்து கொண்டோம். இன்னும் மேலும் மேலும் அதிக தெரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். ஆமென். அவருடைய அன்பினால நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த அன்புக்கு நம்ம ஈடாக ஒன்றுமே செய்யலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரோமருடைய புத்தகத்தில் 10வது அத்தியாயத்தில் 2 - 5 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள், தேவனுடைய மக்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. ஆண்டவருக்காக எதையும் செய்யணும் அப்படின்ற ஒரு தாகம் இருக்குது, ஒரு வேகம் இருக்குது. ஆனாலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே பாடிக்கிட்டே போவாங்க. ஒரே பாட்டு தான். அந்த பாட்டை பாடி பாடி ஜனங்கள்லாம் மெய் மறந்து அப்படியே என்ன பண்ணுவாங்க,
அப்படியே துதி ஆராதனையை முடிச்சு ஒரு ஜபத்தை போட்டு காணிக்கை வாங்கி ஜபம் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. வேத வசனம் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. தேவனை பற்றிய ஒரு அறிவோ தேவனை பற்றிய சில ரகசியங்களையோ மறைபொருட்களையோ தீர்க்க தரிசனங்களையோ சொல்லிக் கொடுப்பதே இல்லை. அது மிகுந்த பெரிய வருத்தங்கள் இருக்கிறது. வேதமே சொல்லுகிறது தேவனை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனை பற்றிய ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆண்டவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க. நல்ல பாடல்கள், நல்ல துதி ஆராதனை நடக்கும். அந்த துதி ஆராதனை அப்படியே என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடி 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 என்ன செய்வாங்க, அவங்க வேலையை சாதிச்சிருவாங்க. எப்படின்னா அந்த பாடல் மூலமாக சில பாட்டு பாடி என்ன செய்வாங்க, பால் கறக்கிற மாதிரி. இன்றைக்கும் வெறுமையான பாத்திரமாகத்தான் இருக்கிறாங்க ஜனங்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சொல்லியே கொடுக்கறதில்ல. 3வது வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால் தேவ நீதியை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய நீதி நியாயம் என்றால் தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள் அதெல்லாம் அது தேவையே இல்லை. எங்களுக்கு கற்பனையும் தேவையில்லை, கட்டளையும் தேவையில்லை, தேவனுடைய நீதி நியாயங்கள் எங்களுக்கு தேவையே இல்லை. அது அறியவில்லை என்று அங்கே நான் பார்க்கிறோம். ஆனால் வைராக்கியம் இருக்குது, பாடல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லா துதி ஆராதனை எல்லாம் இருந்தாலும் கூட தேவனுடைய நீதி அங்கே இல்லை என்று நான் பார்க்கிறோம். தேவனுடைய நீதி இல்லைன்னா வேற என்ன செய்யறாங்க பாருங்க. சுயநீதி என்றால் அவருடைய சுய உபதேசங்கள், சுய கருத்துக்கள், சுயமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள், அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கொடுத்து ஜனங்கள் என்ன பண்றாங்க, இதுதான் பண்டிகை கொண்டாடணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய ராபோஜன பண்டிகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பாதங்களிலே ராபோஜனத்தை எடுக்கணும். அபாத்திரமாய் புசிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய சபைகள்ல பாதம் கழுவுறதே கிடையாது. அதெல்லாம் அந்த காலத்துல செய்தாங்க. அது யூதர்களுடைய பண்பாடு கலாச்சாரம், அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு அநியாயம் பண்றது. அப்ப இன்னொரு காரியம் என்னன்னா, ஞானஸ்நானம் என்பது ஞானம் வந்த பிரதான கொடுக்கணும். சீசர் ஆக்கி ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. சீசர் ஆக்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி எவனாவது வந்தானா உடனே அமைக்கிடுவான் தண்ணியில. சீசர் ஆக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அது குழந்தையா இருந்தாலும் சரி, அதை ஞானஸ்தானத்தை போட்டு சபையில மெம்பர் ஆயிட்டு நீ வெளியில போகக்கூடாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் ஒரு சுய நீதிகள், சுய கட்டுப்பாடு, சுய போதனைகள் சபையில வைத்துக் கொண்டு என்ன பண்றாங்க, எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறதை இந்த நாட்களே நான் பார்க்க முடிகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியவானா கீழ்ப்படியவே மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அதுக்கு கீழே வாசிங்க. அவர்கள் சுய நீதியை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய தீர்மானங்களை, அவருடைய போதனைகளை, அவருடைய உபதேசங்களை என்ன செய்யறாங்க, இதுதான் இப்படிதான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டளையை என்ன செய்யறார்கள், சபையிலே ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார்கள். ஆனா தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நிறைய திருச்சபைகள் இருக்கலாம், நிறைய ஊழியர்கள் இருக்கலாம், விசுவாச குடும்பங்கள் இருக்கலாம். ஆனா தேவனை பற்றிய ஒரு வைராக்கியம் இருக்குமே தவிர தேவனுடைய நீதியோ கற்பனையோ தேவனுடைய ஆண்டவர் சொன்ன உபதேசங்களும் அங்கே இருப்பதில்லை என்பதை தெளிவாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இன்னைக்கு சபைகளிலே இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேசுறான், டிவியில பேசுறான். ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்படும் போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணினார், நீ இனிமே காணிக்கை கொடுக்காத, தசமாக கொடுக்காத அப்படின்னு சொல்லி ஒருத்தான் பிரசங்கம் பண்றான். ஏன்னா அவனுக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய பணம் வருது, அவன் நிறைய கம்பெனி ஃபேக்டரி வச்சிருக்கான், நிறைய பணம் இருக்குது அவன்கிட்ட. அவன் என்ன செய்யறான் என்று பார்க்கப்படும் போது யாரும் கொடுக்காதீர்கள். அவன் என்ன அப்படின்னு பார்த்தா வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவருடைய போதனையை தான் நாம் பார்க்க வேண்டிய இருக்கிறது. ஆண்டவருடைய திருச்சபையினுடைய கட்டளையை ஆண்டவர் விதித்த என்ன கட்டளை? மத்தேயுனுடைய புத்தகத்தில் 23:23 நாம் பார்க்கப்பட்டது, வேதப்பாரர்கள் பரிசேயர்கள் என்று சொல்வார்களே, அவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆண்டவரிடத்துல நிறைய காரியங்களை என்ன செய்யறாங்க, வினாவுறாங்க. ஆண்டவரிடத்துல நிறைய காரியங்களை வினாவி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்கள்ட்ட அந்த வினாவுகிற நேரத்துல ஒரு வார்த்தை வருகிறது. அதை வாசிப்போமா? மாயக்காரராகிய. அப்ப யாருக்கு பேசுறாரு? வேதபாரகர். எப்படிப்பட்ட வேதபாரகர்கள் இருக்காங்க? இதுல இருக்கு சொல்லப்படுகிற வேதபாரகர்கள் யாரு? மாயக்காரராக இருக்கிற வேதபாரகர். அப்ப
அப்ப போதகர்களிலே மாயக்காரராகிய வேதபாரகர்கள் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கே இருந்திருக்கிறாங்க. தேவனுடைய சமூகத்துல மாய்மாலம் பண்ணுகிற, அதாவது திருடுத்தனம் பண்ணுகிற, பொய் சொல்லுகிற, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் வேதபாரகர்களாக அன்றைக்கு இருந்திருக்கிறாங்க. தேவனுடைய சத்தியத்துக்கும் தேவனுடைய நீதிக்கும் கீழ்ப்படியவே மாட்டார்கள். கர்த்தருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்படிப்பட்ட வேதபாரகர்கள் அன்றைக்கே இருந்திருக்கிறாங்க. பரிசேயர்கள் வசனத்தின்படி நாங்க என்ன பண்ணுவோம்? உபவாசிப்போம், நாங்க ஒழுங்கா ஆலயத்துக்கு போவோம், தினமும் 5 வேளை நாங்க தொழுகை பண்ணுவோம், நாங்க ஆண்டவருடைய சமூகத்துல என்னென்ன ஆராதனை முறைகள் இருக்கோ அதை நாங்க கடைபிடிப்போம். அதுதான் பரிசேயருடைய காரியம். அவர்கள் ஆர்த்தோடாக்ஸ் என்று சொன்னோம் அப்படின்னாக்க தீவிரமாக இருப்பார்கள், தேவனுடைய வசனத்திலே தீவிரமாக இருப்பார்கள். ஆர்த்தோடாக்ஸ் அவர்கள் அந்த பரிசேயர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு என்ன சொல்கிறார்? உங்களுக்கு ஐயோன்ற வார்த்தை என்ன அர்த்தம்? அதிலே தீர்ந்து போச்சு. அவர்களுக்கு ஐயோ என்னன்னா, உங்களுக்கு வரப்போகிறது நாசம், உங்களுக்கு வரப்போகிறது அழிவு. நீங்கள் தேவ சமூகத்துல, அப்பாவுடைய சமூகத்துல நீங்க நிக்க தகுதியே கிடையாது. உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன செய்யறாங்க? கடைசி நேரங்களிலே அவர்களை தேவன் எதற்கு ஒப்புக் கொடுக்கிறார் என்றால், ஒரு சாபத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை அந்த ஐயோ என்கிற வார்த்தை அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கிழவாசிகள், நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளை செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய நாய்வானமான மாயக்காரருக்கு வேதபாரகர்கள் பரிசேயர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைன்னா, தசமபாகம், வெந்தயம், ஜீரகம் எல்லாத்துலயும் வாங்கிடணும். அவன் விளைய வைக்கிற எல்லா பொருட்களையும் வாங்கிடணும். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய நீதியை பேச மாட்டாங்க, தேவனுடைய இரக்கத்தை பற்றி பேச மாட்டாங்க, தேவனுடைய விசுவாசத்தை பற்றி பேச மாட்டாங்க. அந்த 3 அவர்களுக்கு தேவையே கிடையாது. அதுதான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு காரியம். அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை இன்றைக்கு திருச்சபைகளிலே சொல்லிக் கொடுப்பதில்லை. யார் அப்படின்னா, மாய்மாலமா இருக்கக்கூடிய போதகர்கள், மாய்மாலமா இருக்கக்கூடிய வேதபாரகர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேய பாஷையில கொர்பான் என்கிற ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. கொர்பான் என்கிறது தான் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை தசமாங்களின் பேர் என்ன? கொர்பான். அந்த கொர்பானை தான் முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க? குர்பானி என்று சொல்லுகிறார்கள். ஆடு மாடு ஒட்டகத்தெல்லாம் பலியிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பண்டிகையிலே குர்பானி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த கொர்பான்கிற ஒரு வார்த்தை கார்பரேட்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. எப்படின்னா, தியாகம் செய்கிறது, ஆண்டவருக்காக நாம் தியாகம் செய்கிறது, ஆண்டவருக்காக நாம் சாக்ரிஃபை பண்றது, ஆண்டவருக்காக எதையா கொடுக்கிறது, தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஒப்புக்கிட, தன்னை அர்ப்பணிக்கிறது ஒரு காரியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதுல இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது, செபக் சாலோமி என்று சொல்லி வர வார்த்தை. இந்த செபக் சாலோமி என்று சொல்லப்படும் போது அது என்ன அப்படின்னா, நன்றி காணிக்கை. செபக் சாலோமி என்று சொல்லப்படும் போது, சாலம் என்ன உங்களுக்கு தெரியும், அமைதி, சமாதானம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? மனிதர்களுக்கு ஒரு சமாதானத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்த விண்ணப்பம் நிறைவேறி இருக்கு அப்படின்னா, அவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை என்ன காணிக்கை? நன்றி காணிக்கை. அப்ப இந்த நன்றி காணிக்கைக்கு பேரு செபக் சாலோமி என்று ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இது இறைவனுடைய திருச்சட்டத்திலே சொல்லப்படுகிறது. விவிலியத்துடைய இறை சட்டம் தெளிவாக சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு காணிக்கை தசமாங்கள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கருத்தை நாம் ஓமையை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மார்க்கனுடைய புத்தகம் 12வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கப்படும் போது அங்க ஒரு விதவை வந்திருக்கிறார். அந்த விதவினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வறுமையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிகவும் மிகவும் வறுமையிலே இருக்கிற ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். அவருடைய கையிலே வறுமையிலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற, அவருடைய கையிலே வேற ஒன்றுமே இல்லை, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கை அவளிடத்திலே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அவள் எல்லாருடைய சமூகத்திலே அவள் என்ன பண்ணுகிறாள் அப்படின்னு கேட்டாக்க,
பயந்து பயந்து நடுங்கி கொண்டு இந்த 2 காசு ஆண்டவருக்கு போடுறானே, ரொம்ப குறைவான இருக்கிற எல்லாரும் பணம் நிறைய போட்டிருக்கிறாங்க, காணிக்கை போட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா கொண்டு வந்த காசு 2 காசு. அந்த 2 காசை போடும்போது அது கண்ணீர் விட்டு ஆண்டவருக்கு என்னால இதுதான் கொடுக்க முடியுதே என்று சொல்லி கண்ணீர் நனைந்தவளாக, ஆண்டவரே என்னிடத்துல இருக்கிற இந்த 2 காசு உமக்கு தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வறுமையிலே அந்த காணிக்கையை போட்டதை நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் காணிக்கை போடுறாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஜேபுல பணம் இருக்குது, வீட்டுல பீரோல பணம் இருக்குது, என்ன பண பை வச்சிருக்கிறாங்க, அவங்க அதுல இருந்து எடுத்து போடுறாங்க, அவங்க பரிபூர்ணமா இருக்கிறாங்க, பணம் நிரம்ப இருக்குது. அதெல்லாம் போட்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை குறித்து ஆண்டவர் பெருமையாக சொல்லவில்லை. யாரை பார்த்து பெருமையாக சொல்கிறார்? இந்த விதவை போடுகிற 2 காசை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஏன் இதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் என்றால், அங்கே வாசிங்கள், மார்க்கனுடைய புத்தகம் 12வது அத்தியாயத்திலே 41 வாசிங்க. இயேசு அப்போ போதும், ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? சீசன் எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க முன்னால போய் உட்கார்ல, வேற பக்கம் போய் உட்கார்ல, உட்கார்றதுக்கு இடம் தேடுறாரு. எங்க தேடுறாரு அப்படின்னா, காணிக்கைக்கு எதிராக போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சீசர்களை உட்கார வச்சு காணிக்கைக்கு முன்னால காணிக்கை பெட்டி முன்னாடி எதுக்காக பாக்குறாரு? ஏன் காணிக்கை பாக்குறாரு? காணிக்கையை நீங்க போடும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு, காணிக்கையை கவனிக்கிறார். உங்க உள்ளத்துல என்ன மாதிரி ஏவுதல்ல நீங்க காணிக்கை போடுறீங்க, உங்க இருப்புல இருந்து எவ்வளவு பணத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் கொடுக்குறீங்க, உண்மையா காணிக்கை போடுறீங்களா, மனப்பூர்வமா கொடுக்குறீங்களா, உற்சாகமா கொடுக்குறீங்களா? அப்ப காணிக்கை பெட்டியை பார்க்கிறது யாரு? ஆண்டவர். இந்த நாட்களிலே காணிக்கையை பார்க்கிறதே ஏன் அப்படின்னு கேட்டா, உன் உள்ள எங்க இருக்குது? உன்னுடைய நிலையில, நீ இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையிலே நீ எவ்வாறு நீ ஆண்டவரை கனப்படுத்துகிறாய்? இது என்ன அப்படின்னா, காணிக்கை போடுகிறது தேவனை கனப்படுத்துகிறது, தேவனை கனப்படுத்த தேவனிடத்துல அன்பு செலுத்துகிறது. இதுதான் அந்த காணிக்கையினுடைய காரியமாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியமும் இருக்கிறது. காணிக்கை என்று பார்க்கப்படும்போது ஊழியக்காரர்களுக்காக அந்த காணிக்கை போட வேண்டிய ஒரு காரியம் அங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காணிக்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார், அங்கீகரிக்கிறார், அதை குறித்து என்ன செய்கிறார்? பெருமைப்படுத்துகிறார் என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஜீவித்திருக்கிற நீங்களோ நானோ நாம் செலுத்தக்கூடிய காணிக்கையை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போனோம், கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தமமான ஒரு இதயத்தை நம்மளிடத்துல இல்லாமல் போனார். அது மிகப்பெரிய ஒரு சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கு சாபம்னா சபைக்கு சாபம் தான். விசுவாசி என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்துல கரெக்டாக அவன் இருக்க வேண்டும். சிலர் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, யோபனுடைய புத்தகத்துல சொல்லி இருக்குது, காணிக்கையை போட்டா யார் யார் பார்க்க போறா? தேவன் எங்க இருக்கிறாரு? ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். 2வது அத்தியாயம் 12 - 14 வரைக்கும் ஆண்டவர் எங்க இருக்கிறார் என்றால், ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார். அவருக்கு நம்ம காணிக்கை செலுத்துறதெல்லாம் தெரியாது, அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, வாசிங்க யோபனுடைய புத்தகம் 22வது அத்தியாயம் 12 - 14 வரைக்கும் வாசிங்க. தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்திலே உன்னதங்களிலே இருக்கிறார் அல்லவோ? நட்சத்திரத்தின் உயரத்தை பாருங்க ஐயா. நட்சத்திரம், சூரியன் எல்லாம் எவ்வளோ உயரத்துல இருக்கு, எத்தனையோ கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பால இருக்குது. அதுக்கு மேலதான் பர்வதம் இருக்கிறது. அவர் பரலோகத்திலே இருக்கிற தேவன். ஆமா, அது எவ்வளோ உயரத்துல இருக்குது ஐயா. நீர் தேவன், இது தேவனுக்கு எப்படி தெரியும்? தேவன் இது தேவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா, வானமும் பூமி ரொம்ப உயரத்தில் இருக்குது, அங்க சூரிய சந்திரன் இருக்கு, அதுக்கு மேல ஆண்டவர் இருக்கிறாரு, அவருக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்றாங்க. அந்த காலத்திற்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ? அப்ப என்ன அர்த்தம்? மேல போக 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 என்ன வருதுன்னு பார்க்கப்படும் போது அங்கே பெரிய ஒரு இருள் அங்கே என்ன செய்கிறது? மூடிக்கொண்டிருக்கிறது. மேகம் மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த மேகத்திற்கு மேலே அங்கே என்ன செய்கிறது என்றால் 3வது வானத்திலே அவர் இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உயரத்தில் இருக்கிற அந்த தெய்வத்திற்கு என்னையா தெரியும்? அவருக்கு தெரியாது. அவர் எப்படியா உன்னை விசாரிப்பாரு?
நீ உன்னுடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படாது, உன்னுடைய கோரிக்கை கேட்கப்படாது, நீ என்ன செய்தாலும் அவருக்கு தெரியாது என்று சொல்லுகிறேன். ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம், கவனிக்கிறோம். 14 வாசிங்க. அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கிறது, பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர். அவன் யோபு சொல்லுகிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன், பரலோகத்திலே உலாவிக் கொண்டு இருக்கிற தேவன் அப்படி என்று நீ சொல்ற. ஆனா மேகமெல்லாம் இருக்குது, சூரிய சந்திரன் இருக்கு, உயரமா இருக்குது, அந்தகாரமா இருக்கு, அதுக்கு மேலதான் பரலோகம். அங்க இருக்கிற தேவன் எப்படியா அவருக்கு தெரியும்? எப்படிப்பட்ட ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்கிறான் பாத்தீங்களா? இதெல்லாம் சொல்லி போட்டு தான் சீட்டிங் பண்றது, காணிக்கை தசமானத்தை கொடுக்கறதுல மோசடி பண்றது. அவருக்கு தெரியாம ஒண்ணுமே கிடையாது என்கிற அறிவு கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மனதிலே நீ என்ன எண்ணத்தை வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் நிச்சயமாக விசாரிப்பார், நிச்சயமாக கேட்பார். நீ வஞ்சகம் உள்ளவனா, நீ நல்லவனா என்பதை பார்க்க. ஒரு பக்கம் ஜனங்கள் கூட்டங்கள் இருக்கிறது, வஞ்சகத்திற்குரிய கூட்டம் இருக்கு. கிறிஸ்துவத்தில் நிறைய பேர் வஞ்சகம் பண்ணுகிற இருதயத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு பங்கு என்ன அப்படின்னா விசுவாசமும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக ஒரு பங்கு இருக்கிறது. அந்த விசுவாசத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு பயந்து காணிக்கை தசமாவத்தையும் கர்த்தருக்கு வச்சிடறாங்க. ஆனா வஞ்சகம் பிடிச்சவன் கொடுப்பானா? காணிக்கை தசமம் ஒழுங்கா கொண்டு வருவானா? ஏதோ ஒரு காணிக்கையை பெயருக்கு போட்டுட்டு போவான். அப்ப பாவமா இல்லையா? மிகப்பெரிய பாவம். அதை தான் நீங்க சொல்லுகிறார். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம் 1 to 3 வரைக்கும் வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா? அங்கே அனனியா என்கிற பேர் உள்ளவனும் அவனுடைய மனைவி சப்பீரா அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க? தங்கள் அவங்களுடைய ஆசையை வித்திருக்கிறாங்க, விற்று பணமாக்கி இருக்கிறாங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, அப்ப அவன் மனைவி அறியன்னு அர்த்தம். பொண்டாட்டிக்கு தெரியும் இவன் மோசடி பண்ணது. ஆண்டவர் காணிக்க கொண்டு போகும்போது இவன் திருட்டுத்தனமா என்ன பண்றான்? ஆண்டவருக்கு இவ்வளவுதான் போடணும், இவ்வளவு கொடுக்க கூடாது, இவ்வளவு காசு கொடுக்க கூடாது, இவ்வளவு பணம் கொடுக்கவா, நம்ம வித்திருக்கிறோம், இவ்வளவு பணம் வந்திருக்குது, எல்லாமே ஆண்டவருக்கு இவ்வளவு பணம் கொண்டே கொடுக்கவா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தினால மனைவிட்டையும் சொல்றான். மனைவிக்கும் தெரியுது, மனைவி கண்டிக்கணுமா வேண்டாமா, இது தப்பு அப்படின்னு சொல்லி அவளும் கண்டிக்கல, அவளும் சேர்ந்துக்கிட்டா. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணி இருக்கிறாங்க? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை என்ன செய்றாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு போய் வைக்கிறான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் தேவனிடத்திலே நீ பொய் சொல்லுகிறாய், உன் இதயத்தை நிரப்பினது. அப்ப இதுல ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது. அப்ப என்ன அர்த்தம்? காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுக்க கூடாது, கொஞ்சமா கொடு அப்படின்னு சொல்லி சாத்தான் தான். இதயத்துல சாத்தான் பூந்தாதான் உண்மை இருக்காது. தேவனுக்கு வஞ்சனையான காரியத்தை, மோசடியான காரியத்தை, தேவனுக்கு முன்னாடி பிராது பண்ற காரியத்தை, பொய் சொல்லுகிற காரியத்தை நிரப்புகிறது யாருன்னா சாத்தான். அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய சபையில வருகிற அநேகர்கள் தங்களுடைய தசமவாதையும் காணிக்கையும் வஞ்சித்து வைக்கிற காரியத்தை செய்து வருகிறபடினாலே மோசமானவங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இதயத்தை சாத்தான் நிரப்பினது. அப்ப என்ன அர்த்தம்? சாத்தான் உள்ள போனவன்னு தான் அந்த கெட்ட கிரியெல்லாம் அவங்களுக்கு வருது. அப்ப காணிக்கை தசமா கொடுக்கும்போது இதயத்தில் என்ன பண்ணுவான்னா சாத்தான் ஏவுவான். நீ கொண்டே காணிக்க போடுறியா, நீ கொண்டே இவ்வளவு பணத்தை தசமா போடுறியா, தேவையில்லை, அவர் அங்கே இருக்கிறார், அவருக்கு தெரியாது, நீ அவ்வளவு போடாத அப்படின்னு சொல்லி அப்படின்னு சாத்தான் தூண்டுவான். இங்க தூண்டி தான் அந்த பிரச்சனை வந்திருக்குது. அப்புறமா வாசிங்க, அவன் போட்ட துண்டில்ல யார் மாட்டினா? சாத்தான் போட்ட துண்டில்ல யார் மாட்டினா? புருஷனும் பொண்டாட்டி மாட்டிட்டாங்க. அதை விற்கும் முன்னே உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரைய உன் வசத்தில் இருக்கவில்லையோ, இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்திலே அல்ல, தேவனிடத்திலே போய் சொன்ன. ஆண்டவரிடத்துல போய் சொன்னா உயிரோட இருக்க முடியுமா? ஆண்டவரிடத்துல போய் சொன்னா இருக்க முடியுமா? அவன் உள்ளத்துல சாத்தான் போயிட்டான், சாத்தான் போய் அவனை தூண்டி விட்டான்.
அவன் ஆண்டவருக்கு முன்னாடி பொய்ன்னு சொன்னா, ஆண்டவருக்கு முன்னாடி பொய் சொன்னதுனால அடுத்த தண்டனை என்னன்னு பாருங்க. 5வது அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே நீ தேவனிடத்துல பொய் சொன்னா என்று சொல்லும்போது என்ன நடந்ததுன்னா, அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் ஜீவன் போயிருச்சு. சபையில பயம் உண்டாச்சு. அவன் ஜனங்கள் இந்த நாட்களிலே பயப்படத்தக்கதாக தேவன் தண்டிச்சா சபையில எத்தனை பேர் சாவானுங்க பாருங்க. நிறைய பேர் மிச்சமாக மாட்டாங்க. அங்கங்க செத்து தூக்கிட்டு போறதுக்கு தான் ஆளுகள். கொரோனால செத்தவன் கம்மியா தான் இருப்பேன். காணிக்க தசமம் கொடுக்காம ஏமாத்தினவனை கத்தர் அடிச்சா நிறைய பேர் செத்துருவாங்க. பணம் ஆசை பிடிச்ச நிறைய ஊழியக்காரங்க போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய சமூகத்துல பொய் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மோசடியான இந்த காரியம், இந்த மாதிரியான காரியத்தை நாம் மனதிலே இருக்கக்கூடாது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, லேவியராம் புத்தகம் 22வது அத்தியாயம் 18வது வசனத்திலே என்ன சொல்லுகிறது? நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேல் தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொருத்தனின்படி உற்சாகத்தின்படி சர்வாக தகன பலிகளாக கர்த்தருக்கு காணிக்கையை எவர்கள் செலுத்துகிறார்களோ. அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளிலும் ஆடுகளிலும் வெள்ளாட்டுக்கடாக்களிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து செலுத்துவார்கள். இன்னைக்கு என்ன, செல்லாத காசைத்தான் போடுறான். எப்ப பழுதற்ற பொருளை தான் ஆண்டவருக்கு காணிக்க வைக்கணும்னா பழைய நோட்டு, கிழிஞ்ச நோட்டு, அழுக்கு நோட்டு. எனக்கு தெரிய ஒரு ஐயா, நான் ஒரு நாள் தான் பார்த்தேன். அவரு நான் காணிக்க போடுறதுக்கு பக்கத்தில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அவர் எனக்கு முன்னாடி அந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தார். அப்படியே உள்ள நோட்டை எடுக்கிறாரு, பர்ஸ்ல இருந்து எடுக்கிறாரு. அப்படியே புது நோட்டு, பட்டனுங்க. அப்படியே என்ன பண்றாரு, புது நோட்டு அப்படியே எடுத்து, மடிக்காத நோட்டு, பேங்க்ல இருந்து புது நோட்டு அப்படியே எடுத்து காணிக்க போடுறாரு. எப்போ பாருங்க, அவர்கிட்ட நான் கேட்டா என்ன சொன்னா, கர்த்தருக்கு பழைய நோட்டே போடுறதுக்கு எனக்கு மனசு வராது. நான் பேங்க்ல போய் புது நோட்டு வாங்கிட்டு வந்து காணிக்கைக்குனே வச்சிருக்கேன், புது நோட்டா தாயா போடுவேன் அப்படின்னாரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை பாருங்க, ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படி உள்ள எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு யோசனை இருக்கிறது. அப்பதான் எனக்கே புத்தி வந்தது, நம்ம அழுகு நோட்டை போட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு வேதனையா போச்சு. கிழிஞ்ச நோட்டை போடல, அழுகு நோட்டை போட்டேனே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரிடத்துல எவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா. முதல் தரமாக ஆண்டவரிடத்துல, ஆண்டுடைய சமூகத்துல, அந்த பரிசுத்தர் இடத்துல நான் புது நோட்டை தான் போடணும். எவ்வளவு பெரிய ஒரு அந்த பெரிய தாத்தா அவர் என்ன செய்யறாருன்னா, பேங்க்ல போய் காணிக்கைக்காகவே பணத்தை மாத்தி வச்சிருக்கிறார், புது நோட்டை. தேவனுடைய ஆவினால நிறைஞ்சிருக்கு, தேவனுடைய அன்பால நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தா நிறைய சாந்தா முடிச்ச ஆண்கள் ஆண்டுடைய சமூகத்துல காணிக்கை போட மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உத்தமமா இருக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 21வது வசனம் வாசிங்க. அதுலேதான் 22, 21 ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமானது கர்த்தருக்கு மாடுகளிலும் ஆடுகளிலும் சமாதான பலியை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதில்லாமல் உத்தமமா இருக்கணும். முதல் தரமான ஒரு காணிக்கை கொடுக்கணும், முதல் தரமாக இருக்க வேண்டும் அவருக்கு செலுத்துகிற காணிக்கை என்கிற ஒரு எண்ணம், யோசனை இருக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை எதுவா இருந்தாலும் அது பரிசுத்தத்துக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அனனியாவும் அந்த சபிராளுடைய இருதயம் எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் இருக்கிறது. வேதனையான ஒரு காரியம். அதுதான் மல்கியாவுடைய தீர்க்க தரிசனத்திலே கூட, மல்கியாவுடைய தீர்க்க தரிசனம் இந்த வார்த்தையை குறித்து பேசுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. 3வது அத்தியாயத்திலே 8, 9, 10 வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? தேவனை வஞ்சிக்கிற சபையாராகத்தான் இருக்கிறார்கள். சபைகளிலே நிறைய இடங்கள்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வஞ்சனை உள்ளவர்களா இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் உண்மையா இருக்கிறாங்க. அதையும் நம்ம அறிய முடிகிறது. ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், இதே சென்னையில நடு ஊர்ல, நடு பட்டணத்துல, நடு இடத்துல ஒருத்தர் 7 பேர் நின்று அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க.
1 மாதம் 2 மாதங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பெரிய ஊழியத்தை செய்யும்படியாக நீர் எங்களை அழைத்தீரே. ஆண்டவரே, நீர் அழைத்த தேவன், உண்மையுள்ள ஆண்டவர், எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கவரு அந்த ஓரமா என்ன பண்ணாரு, அந்த கார் ஓட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போது இவங்க ஜெபம் பண்றத பாக்குறாரு. அவரு வேற சபைக்காரர், ஆனா இவங்க ஜெபம் பண்றது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை தொட்டார், அவருடைய உள்ளத்துல பேசினாரு. அந்த கார்ல இருந்து அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். கவனிச்சுக்கிட்டே இருந்தவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டா, உடனே இறங்கி வந்து அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னான், ஐயா நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஒரு கூடாரம் வேணும் ஆண்டவரே, தொழுது கொள்வதற்காக ஜனங்களுக்கு உபதேசிப்பதற்கு ஒரு கூடாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஐயா சரி இருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேரம் அவர் வீடு அண்ணா நகர்ல இருந்திருக்குது. கார்ல வந்தாரு, கார்ல ஓட்டிட்டு போய் அவருக்கு 2 பங்களா. அந்த 2 பங்களால ஒரு பங்களாவுடைய டாக்குமெண்ட்டை விற்கிறதுக்காக வச்சிருந்த வீட்டு டாக்குமெண்ட்டை நேரம் எடுத்துக்கிட்டு போய் அந்த பத்திரத்தை அந்த பாஸ்டர்ட்ட கொடுத்து, ஐயா இதை நீங்க காணிக்கையா வச்சுக்கிடுங்க, ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினாரு, நீங்க இதை வித்து எத்தனை கோடி வந்தாலும் சரி எனக்கு ஒண்ணு நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க ஆலயத்தை கிட்ட நீங்க ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு போறாரு. அந்த சபை தான் இப்போ சென்னையில பெரிய சபையா. ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஊழியக்காரர்களை கொண்டு செய்கிற பணியில உத்தமமா இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கும்போது, அந்த ஊழியக்காரன் உத்தமமா இருக்கும்போது அந்த சபை செழிப்பாகிறது, அந்த சபை வளர்ந்து பெருகிறது, எல்லா இடத்துலையும் கடை விடுகிற பிரகாரமாக எல்லா கடை சபைகளாக மாறுது. காரணம் என்னன்னு எல்லாரும் காணிக்கை தசமானத்துல உண்மையா இருக்கிறாங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க ஆண்டவருடைய ஊழியத்திற்காக. 10 பாகம் தசமம் வாங்கினா அவன் அள்ளி கொடுக்கிறது 20-25% கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சபைகளிலே அப்படி கொடுக்கிறது தேவனுக்கு கொடுக்கிறார்கள். பரலோகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற நித்திய ஜீவனுக்கு நாம ஈடாக ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய ரத்தத்துக்கு ஈடாக ஒண்ணு கொடுக்க முடியாது. தேவனுடைய ரட்சிப்பு ஈடாக நாம் ஒன்று கொடுக்க முடியாது. தேவன் கொடுத்த நல்ல ஈவுக்காக நம்மளை பூமியிலே நம்மளை பரப்பட பண்ணின தேவன், நம்ம குடும்பத்தையும் ஜனத்தையும் காக்கிற அந்த தேவன், நமக்கு சொர்க்கராஜ்யத்திலே இடம் கொடுக்கிற அந்த தேவன், அவருக்கு ஈடாக நம்ம ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இதயங்களிலே உருவாகிற அவர்கள் விசுவாசத்தினுடைய நிறைவினாலே கொடுக்கிறார்கள். வஞ்சகத்தினுடைய நிறைவா இருக்கிறவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அதைத்தான் அந்த 2 பாகத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் நியாயத்திற்குரிய நாட்களிலே மத்திய 25 நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், அங்கே ஆண்டவர் நிறைய பேர் வராங்க, ஆண்டவரே ஆண்டவரேன்றாங்க. ஒரு பெரிய மந்தைகள் அங்கே இருக்கிறது. ஆண்டவரே கூப்பிடப்படும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களை இடது பக்கம் வலது பக்கம் பிரிக்கிறார். இந்த இடது பக்கம் இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்கிறார், வலது பக்கம் இருக்கிற ஆண்டவர். அப்ப என்ன அர்த்தம்? ஒரே தெய்வத்தை வழிபடுகிற ஒரே கூட்டம் தான். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்னா மத்திய கூட்டத்தை பிரிக்கிறார், விசுவாச கூட்டத்தை பிரிக்கிறார். நன்மை செய்கிற விசுவாச கூட்டத்திற்கு இதோ என் பிதாவினால் ஆயத்தம் பண்ணி இருக்கிற பரலோகத்தின் ராஜ்யத்தை சுதந்திரிகள் என்று சொல்லுகிறார். இந்த பக்கம் சொல்லுகிறார், நீங்கள் ஒண்ணுமே செய்யல, இந்த சிறியருக்கு எதை செய்கிறீர்கள் அது எனக்கே செய்கிறீர்கள், அவர்கள் செய்தார்கள் நீங்கள் ஒன்றுமே செய்யல, அப்படியாக நீங்கள் செய்தபடி ஐயோ உண்மை எப்ப கண்டா எப்ப கொடுக்கல. தேவாலயத்துல வந்து போறாங்க, நிறைய ஏழைப்பாளையங்கள் வராங்க, சபையில் நடக்கிறது, சபையில ஒண்ணு கொடுக்கறது இல்லை. அப்படி வஞ்சிக்கிறாங்க. அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பிசாசுகளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்னியிலே போங்கன்ற. அப்ப என்ன அர்த்தம்? இதுல இருந்து நாம் பார்க்கிறோம், தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய தீர்ப்பு விதமாக இருக்கிறது. உண்மையாக உற்சாகமாக தெய்வீகத்தை உணர்ந்தவர்களாக, விசுவாசம் நிறைந்தவர்களாக, ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்கள், அள்ளி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த விதவை தன்னிடத்துல ஒன்றுமே இல்லை, அந்த 2 காசு போட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே உங்களுடைய அன்பிற்கு ஈடாக நான் என்னத்தை கொடுத்துவேன் செலுத்துவேன் என்று சொல்லி அந்த 2 காசை போட்டாங்க. அதைத்தான் ஆண்டவர் சாட்சியாக கொடுத்தார். அப்படினாலே பிரியமானவர்களே, இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார். யார் எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க என்று பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஊழல் செய்யறதுலயும் காணிக்கை பண்றதுலயும் அங்கே என்ன ஒருமனப்பட்டிருக்கிறாங்க. யாரு? அனனியாவும் சபீராவும். அவர்கள் 2 பேரும் கூடி பேசிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவ்வளவு பணம் போடக்கூடாது ஆண்டவருக்கு, நம்ம கொஞ்சமா போடுவோம். அவ்வளோத்தையும் என்ன பண்ணாங்க, ஓரம் கட்டி பத்திரமா பீரல்ல வச்சாங்க. ஆனா இங்க வந்த உடனே செத்துட்டாங்க, தூக்கி கொண்டே போட்டாங்க. அதுக்கப்புறம் அவ கதையை பார்ப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 8-9 வாசிப்போம். பேதுருவை நோக்கி, நிலத்தை இவ்வளவு தானே வெற்றீர்கள், எனக்கு சொல் என்றார். அவர் ஆம் இவ்வளவு தானே விட்டேன், பொய் சொல்லத பாருங்க. அப்புறம் என்னாச்சு? 9ஆம் வசனம் வாசிங்க.
பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசல் படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியிலே கொண்டு போவார்கள் என்பது. உடனே அவள் என்ன ஆச்சு? அவளுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வசனத்தை சரியாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு விசுவாசத்தினுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் தேவனுக்கு முன்பதாக உண்மையாக உத்தமமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அந்த நாட்களிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வஞ்சகம் முடிச்சவனா இருக்கணுமா, விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டுமா என்கிறதை தீர்மானிக்கின்ற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, சங்கீத புத்தகத்தில் பார்க்கப்படும் போது தாவீது 73வது அத்தியாயம் 22வது வசனத்தை வாசிங்க. நான் காரியம் அறியாத மூடனானே. என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, தாவீது சொன்ன வார்த்தையின்படி அவன் காரியம் வேதத்தினுடைய மகத்துவத்தை, வேதத்தினுடைய உண்மையை, ரகசியத்தை, நீதி நியாயங்களை அறியாமல் வாழ்கின்ற, இப்படி தேவனுடைய சமூகத்தில் வஞ்சிக்கின்ற அப்படிப்பட்டவர்கள் மூடர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மிருகத்தை போல இருப்பவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மிருக குணம் உள்ளவரது, மனுஷ குணம் இல்லை. ஆண்டுடைய சமூகத்திலே தாவீது கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட், நான் மிருக குணம் உள்ளவனா இருக்கிறேன். சங்கீதம் 139 6-8 வரைக்கும் வாசிங்க. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரம் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், எங்கே ஓடுவேன்? நீ வானத்துக்கு, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான் தாவீது? நிறைய பாவங்களை பண்ணான், நிறைய கர்மங்களை பண்ணான், அடுத்தவங்க முண்டாட்டியெல்லாம் அபகரிச்சான், பொல்லாத காரியங்கள் எல்லாம் செய்தான். ஒரு பொண்ணை அபகரிக்கிறதுக்காக அவனுடைய கணவனை போர்க்களத்தில் அனுப்பிச்சு கொலைச்சு அவனை சாகடிக்க விட்டுட்டு அவன் முண்டாட்டியை அபகரிச்சவன். நான் காரியம் அறியாத மூடனா இருந்தேன், நான் மிருகம் அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான். அப்படியாக ஒன்றா தவறுகள் பாவங்களை எல்லாம் செய்யும்போது அறியாம நான் செய்திருக்கிறேன், நான் தவறா பண்ணியிருக்கிறேன், நான் காரியம் அறியாத மூடனா இருந்தேன், நான் முட்டாளா இருந்தேன், நான் மிருகமாக இருந்தேன், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியலை என்று தாவீது தன்னை என்னதான் தன்னை அறிக்கை செய்கிறான் என்று நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல சொல்லுகிறார், நீர் எங்க போனாலும் அங்கே இருக்கிறேன். இந்த காரியம் எட்டாத காரியம், அறியாத காரியம் நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவன் தேவனுடைய சமூகத்திலே நம்ம என்ன செய்தாலும் சரி, நம்ம காணிக்கை தசமாக கொடுக்கிற காரியங்களிலே நாம் உத்தமமா இல்லாவிட்டால் தேவன் அதை எங்கிருந்தாலும் அவர் பார்ப்பார் என்கிற ஒரு எண்ணத்தை நாம் இதயத்தில் வைத்திருக்க வேண்டும். மலியாவுடைய புத்தகத்திலே 3வது அத்தியாயம் 8-9 நாம் வாசிக்கப்படும் போது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறார்கள். நீங்க நிறைய கொஞ்சமா காணிக்க, கொஞ்சமா தசமா கொடுத்துருவான். அப்புறமா தாக்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை நல்லா தான் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க காணிக்க தசமா கொடுக்குறோம், நாங்க ஆலயத்துக்கு வரோம், ஒழுங்கா தான் இருக்கோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்ல நீ வஞ்சிக்கிற அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப சபிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, உண்மை உத்தமா இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, சாப கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையில கொண்டு வாருங்கள், நான் வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ, அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்க காணிக்கை தசமா கொடுத்தா சும்மா கொடுக்கல, நீங்க கொடுக்கறதுக்கு பதிலா நான் வானத்திலிருந்தே ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க போறேன், நிறைய பண்றேன், உன் வீடு, உன் குடும்பம், உன் சந்ததி எல்லாத்தையும் நான் பெருக பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். இது கொடுத்தா தான் அது கிடைக்கும், இது கொடுக்கலன்னா அது கிடைக்காது. சோதித்து பாரு அப்படின்னு சொல்றாரு. தசமா கொடுக்கிறவங்களுக்கு, காணிக்க போடுறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஏன் அவன் நல்லா செழிப்பா இருக்கான், நல்லா இருக்கான் அப்படின்னு கேட்டா, அவன் ஆண்டவருக்கு நிறைய கொடுத்ததுனால அவன் நல்லா இருக்கான். இவன் ஆண்டவருக்கு சரியா கொடுத்ததுனால ஆஸ்பத்திரிக்கு அங்க என்ன பண்றான், இங்க ஒரு 500 ரூபாய் காணிக்க போட்டதுக்கு பதில அங்க போய் 10 மடங்கு 5000 ரூபாய் டாக்டருக்கு பில் போட்டு வரலாம்.
காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இங்க 500 ரூபாய் காணிக்க போடல, அங்க 5000 ரூபாய் ஃபைன். இப்படியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, அந்த சமூகத்திலே பார்க்கப்படும் போது அந்த வஞ்சகம் பிடித்தவர்கள் அப்படியாக உள்ளவர்கள், அந்த சாவிக்கிறவர்களுக்கு இப்படியாக இந்த உலகத்திலே இருக்கிறது. நீ கொடுத்து பாரு, இதை சோதித்து பாரு அப்படின்ட்டு ஆண்டவர் சேலஞ்ச் பண்ற ஒரே ஒரு வார்த்தை, நீ என்ன சோதனை பண்ணி பாருன்னு சொல்லக்கூடிய வார்த்தை பைபிள் இது மட்டும்தான். இன்னைக்கு அப்படியாக நம்ம இருக்கிறோமா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஊழியத்துக்கு நாங்க போகிற காலங்களே, நாங்க தெருவழிய ஊழியத்துக்கு போனாலும் சொல்றேன், அந்த அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயா எங்கள்கிட்ட காணிக்க இல்லையா, பணம் காசு இல்ல, இந்தாங்க எங்க வீட்டுல மூட்டையில நாங்க என்ன பண்ணிருக்கோம், வேர்க்கடலை வச்சிருக்கிறோம் ஐயா, இந்தாங்க ஐயா பை வச்சிருக்கீங்களா, இல்லையா ஐயா நான் ஒரு பைய எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கோணி பையில கொண்டு வந்து நாங்க போகும்போது அப்படியே வேர்க்கடலையெல்லாம் அள்ளி கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே இன்னும் 5-6 பொம்பளைங்க என்ன பண்றாங்க, ஜெபத்துக்கு வந்தவங்க, அவங்கள புறஜாதிகள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அவங்க காணிக்க கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் காசு கொண்டு வராங்க, ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க காய்கறி கொண்டு வராங்க, பயிர் கொண்டு வராங்க, கொண்டு வந்து போட்டுட்டு என்ன பண்றாங்க, ஐயா நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணிருங்க ஐயா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, என் பேர் இருந்தது, என் பிள்ளைகள் பேரு, என் பேர பிள்ளைகள், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க ஐயா, நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஐயா, எங்களை ஆசீர்வதிக்கணும் ஐயா, ஜெபம் பண்ணுங்கன்னு காணிக்கை போட்டுட்டு போறாங்க. அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, ஐயா ரொம்ப நாளா மழை இல்லையா அப்படின்னாரு. இன்னைக்கு மழை வரும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் அன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் வாங்க வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணணும், வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ண போனா நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க மழை பெய்யுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெரிய காரியங்களை செய்தார். இப்படியாக ஊழியத்தின் பாகத்திலே பார்க்கப்படும் போது அந்த காணிக்கை கொடுத்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஐயா எங்க ஊர்ல மழை இல்லைன்னானுங்க. ஆண்டு உள்ள போய் ஜெபம் பண்றோம், வெளியில பார்த்தா மழை பெய்யுது. அங்கங்க காய போட்டிருக்கிறவங்க, நெல்லு காய போட்டிருக்கிறவங்க, வத்தல் காய போட்டு ஓடி போடி அழுறாங்க, என்னையா மழையே வராது நினைச்சா திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாக தேவன் என்ன செய்கிறார், வாரத்தின் பலகணியை திறந்து அன்னைக்கு மழையை ஊற்றி கொடுத்தார். ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவர் நான் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தர், நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை, நான் உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன், என்ன சோதித்து பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்கிறதை நாம் உணர்ந்தவர்களா இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழியத்திற்கு அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த உலகத்துல அரசாங்கத்துக்கு நம்ம வரி கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்குறோம். கொடுக்கலன்னா வீடு ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன, காருக்கு நம்ம வரி கட்டினா வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கப்படும் போது ராயனுக்குரிய ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவன் கொடுக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு கொடுக்கிற வரியை நாம் கட்ட வேண்டும். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்த வேண்டும். ஏன் செலுத்த வேண்டும்? 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 5வது அத்தியாயம் 17வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:17 வாசிங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவராக எண்ண வேண்டும். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக எண்ணும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரவனாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஊழியம் செய்கிறவர்களுக்கு கனத்தை நாம் செலுத்த வேண்டும், உபதேசம் செய்கிறவர்களுக்கு கனத்தை செலுத்த வேண்டும், திருவசனத்திலே பாடுபடுகளுக்கு கனத்தை செலுத்த வேண்டும், மூப்பர்களுக்கு விசாரணை செய்கிற மூப்பர்களுக்கு நாம் செலுத்த வேண்டும். இப்படியாக அந்த காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊழியத்திற்காக அது கொடுக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இது புதிய ஏற்பாட்டின் வாழ்க்கை பகுதியிலே நாம் பார்க்கிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆனபடினாலே இந்த காலகட்டத்திலே நாம் தேவனுடைய சமூகத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய சபை ஊழியத்திற்காக, தேவனுடைய மற்ற எல்லா காரியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பொறுப்பான என்கிற காணிக்கை, சேவா சோலோலி என்கிற காணிக்கை, நன்றி காணிக்கை, பொருத்தனை காணிக்கை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் செலுத்த வேண்டும். ஆசாரியர்களுக்கு அதிலே கொடுக்க வேண்டும் என்று நாம் வாசித்தோம். இன்னும் 1 கொரிந்தியர் 9:13-14 வாசிங்க. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. ஊழியத்துக்கு என்று காணிக்க தேவை, ஊழியக்காரர்களுக்கு காணிக்க தேவை,
சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு பிழைப்பு அதிலே இருக்கிறது. ஆண்டவர் கட்டளையாய் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாட்களிலே பார்க்கப்படுவது எந்த சபையிலே காணிக்கை தசமாக கொடுக்கிறார்களோ அந்த சபை நிலைத்திருக்கும். ஆண்டவருடைய சபையிலே அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் அதை பெருகப்படுகிறார், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படினாலே இந்த காலகட்டங்களிலே வாழ்ந்திருக்கிறன்னா, தேவனுடைய சபையிலே தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறன்னா, கண்ணை உண்டாக்கினவர் காதை உண்டாக்கினவர் நம் கூட இருக்கிறார். காதை உண்டாக்கினவர் கேட்காம இருக்க மாட்டாரு, கண்ணை உண்டாக்கினவர் பார்க்காம இருக்க மாட்டாரு. இந்த காரியத்திலே நாம் ஒழுங்காக நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார், நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். அதற்கு தகுந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நன்மையும், அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கிருபையை, ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த பெரிய பேர் ஆசீர்வாதத்தையும், இமைக்குரிய ஆசீர்வாதம் அருமைக்குரிய ஆசீர்வாதத்தை பரலோகத்துடைய சோதரத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். அவருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோட இருப்பாராக, உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை இந்த நாட்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you.